இன்னும் ஒரு அடி முன்னாடி வச்சு இந்த குழந்தைய கொண்டுடுவோம். குழந்தைகளே, அச்சுக்கு எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியும் நினைச்சியா டைகர்? முக்கியமான இடத்துல டு பி கண்டினியூட்னு போட்டு முடிக்கிறாங்க. நிஜியோட டைகர் மாஸ்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? சஸ்பென்ஸாவா இருக்கும். அக்டோபர் இஷ்யூல அவ எப்படி தப்பிப்பா அது தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கு. உனக்கு மட்டுமா எனக்கும் தான். என்னதான் போலம்னாலும் இப்போதைக்கு அதை தெரிஞ்சுக்க முடியாது. அவருக்கு ஒண்ணும் ஆகாது. ஏன்னா ஹீரோ லெவல் காமிக் நல்லா இருக்காது. தப்பிக்கிறதுக்கு நிச்சயமா அவர்கிட்ட ஏதாவது ஒரு பிளான் இருக்கு. அது என்னமோ சரிதான். ஒரு ஐடியா. நமக்கு டாக்டர் கிட்ட கேட்கலாம். இதுதான் டாக்டர் நிஜியோட வீடு. ஹலோ, நாங்க உள்ள வரலாமா? இங்கதான் இருக்கணும். ஒரு நிமிஷம், நீங்க ரெண்டு பேரும் எங்க இருந்து வரீங்க? உங்க டர்ன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. டைகர் மாஸ்க்குக்காக அவர் இப்ப சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டான டைமுக்கு வந்திருக்கோம். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். சரி சொல்லுங்க, அடுத்து என்ன நடக்க போகுது? அத பத்தி யாருக்கு தெரியும்? என்ன சார், வேலை முடிஞ்சிருச்சா? இல்ல, எனக்கு எதுவும் புதுசா ஐடியா தோணல. இன்னும் ஐடியா வரல. நம்ம கதையில வர டைகர் மாஸ்கை எப்படி எஸ்கேப் பண்ண வைக்கிறதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. அதுக்கு ஏன் சார் இவ்வளவு டென்ஷன் ஆகிறீங்க? நீங்க ஆரம்பிக்கும் போது அதோட முடிவையே யோசிச்சிருக்கணும். இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். போன இஷ்யூ சீக்கிரம் முடிக்க சொல்லி எனக்கு பிரஷர் கொடுத்தீங்க. சார், அடுத்தவங்க மேல அனாவசியமா பழிய சுமத்தாதீங்க. நானே இப்ப ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க ஆசைப்படுவேன். ஆனா இப்ப என்னடா யாருக்குமே அது தெரியல. அது என்னவோ வாஸ்தவம் தான்ப்பா. என்ன கொடுமை. ஒரு ஐடியா வந்துச்சு. ஆனா இது ஏன் எனக்கு முன்னாடியே தோணாம போச்சு? முன்னாடியே தோணாம போச்சா? என்ன அது? நான் இந்த டைம் மிஷினை அடுத்த மாசத்துக்கு கொண்டு போனா போதும். உண்மையிலேயே இந்த ஐடியா செமையா இருக்குதுப்பா. இதோ அக்டோபர் இஷ்யூ இருக்கு. அடேங்கப்பா. நல்லா இருக்கு. யாரையா அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்றது? ஏன் தொலை பண்றீங்க? என்ன தைரியம் இருந்தா என் கடைக்கு அதுல பாதி தான் படிக்க முடிஞ்சது. அதுல பாதியாவது நமக்கு படிக்க முடிஞ்சது. அதுல சந்தோஷப்பட்டுக்கோ. தேவையில்லாம நந்துக்காத. அடுத்த மாசம் வரப்போற ஸ்டோரியோட பாதி நமக்கு மட்டும் தான் தெரியும். இல்ல, டைகர் மாஸ்க்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியுமா? லைட்டோடியா என்ன கேக்குற? எனக்கு அதெல்லாம் எப்படி தெரியும்? சொல்ல எனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நெக்ஸ்ட் வீக் ஷூட் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த மாசம் டைகர் மாஸ்க் ஷூட் என்ன வரப்போகுதுன்னு தெரியுமா? இன்னும் இருக்குமா? ரொம்ப அதெல்லாம் இருக்கு. அவன் டோர் க்ளோஸ் பண்றியா? எப்ப பார்த்தாலும் எல்லா ரகசியத்தையும் சொல்லிட்டே எங்க கவனிக்கட. அடுத்த மாசம் வரப்போறத பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு உண்மையிலே உனக்கு தெரியுமா? லைட்டோடா கன்ஃபார்மா தெரியும். அப்படினா எங்க கிட்ட சீக்கிரமா சொல்லு. தட்டுக்கு டைகர் மாஸ்க் என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க பாப்பா. நீங்க இப்படி ஆசைப்பட்டு கேக்குறதுனால நான் கண்டிப்பா சொல்றேன். பாதியை மட்டும் படிச்சு போட்டு என்னமா பீல் ஆவுறா? ஜியானுக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உன சீனியர் அப்படியே மாறுது. டைகர் மாஸ்க்கு ஒரு யங்கர் பிரதர் இருக்கா. அவன் பேரு ஜாக்வார் மாஸ்க். இது டைகர் மாஸ்க்கு ஒரு யங்கர் பிரதர் இருக்கானா? எப்படி நடக்கும்னு நினைச்சு கூட பாக்கல. அவனோட பிரதரை காப்பாத்துறதுக்கு அவங்க வரான். தீய சக்திகளோட ஹெட்குவார்ட்டர்ஸ அந்த ஜாகுவார் தேடிக்கிட்டே இருந்தான். அப்புறம் அதை கண்டுபிடிச்சான். அப்புறம் என்னடா ஆச்சு? ஹெட்குவார்ட்டர்ஸ்குள்ள போயிட்டான். அப்புறம் என்னடா ஆச்சு? அதுக்கப்புறம் தானே அதுக்கப்புறம் அவன் எப்படிக்கு இதுக்கு மேல எதுவும் தெரியாது. எனக்கு சீக்கிரம் சொல்லு. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவானா? அது ஒரு சீக்ரெட். தம்பி, இதுக்கு மேல எதுவும் சொல்லாதீங்க. டைகர் மாஸ்க் புக்குடைய ஆத்தர் தானே இவரு. என்ன நடக்குதுங்க தம்பி? அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு என்கிட்ட சொல்லு. நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுப்பா. உன்னால மட்டும்தான் என்ன காப்பாற்ற முடியும். சொல்லுப்பா. என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியாது. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. யாராவது என்ன நான் கிட்ட காப்பாத்துங்க. எனக்கு கதை ஓடடா தம்பி, நில்லு தயவு செஞ்சு சொல்லிட்டு போ ப்ளீஸ். என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு கதை தெரியணும். நீங்க தானே எழுதுறீங்க. என்ன விடுங்க. என்ன தம்பி, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. தயவு செஞ்சு அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்சம் சொல்லுப்பா ப்ளீஸ். சொல்லுப்பா. என்ன சார், நீங்க சொல்ல மக்களாவே ஓடி வந்துட்டீங்க. வாக்கிங் போனா ஐடியா கிடைக்குமோன்னு நினைச்சு வாக்கிங் போலாம் வந்தேன். சார், நேரம் நெருங்கிடுச்சு. சீக்கிரமா எழுதி முடிச்சு கொடுங்க சார். அவர் சொல்ல கேட்கல. டைமுக்குள்ள நான் எழுதி கொடுக்கறதா பிரச்சனை ஆயிடும். தயவு செஞ்சு சொல்லுங்க. பேலன்ஸ் லைன் படிக்கவே இல்லையே. அப்புறம் எப்படி நான் சொல்றது? அதுதான் படிச்சியா? எனக்கு 350 yen கிடைச்சதுனா அத நான் மொத்தமா வாங்கிடுவேன். அதோட எண்டிங் படிக்கணும்னு உனக்கு ஆசையா இருக்குல தெரியுமா? வந்து ஆமா. கையில இருக்கிற பணத்தை மொத்தமா கேக்குறானுங்க. சரி, என்ன பண்றது? இந்தாங்க. தேங்க் யூ. நாங்க சீக்கிரம் வந்துறோம். அந்த ஆளு இப்ப நம்ம தடுத்தா மட்டும் நல்லதா இருக்கும் நோபிட்டா. என்ன தைரியம் இருந்தா என் கடைக்குள்ள சரி வா, உள்ள